வரலாற்றில் எத்தனையோ கருப்பு பக்கங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான கருப்பு பக்கம் தான் ரேடியம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. 1917 1926 வரை அமெரிக்காவினுடைய யுஎஸ்ஆர்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரேடியம் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான். இவங்க அமெரிக்காவினுடைய இராணுவம் கூட பல ஒப்பந்தங்களில் ஈடுபடுறாங்க. இந்த நிறுவனம் தான் கார்னோட்டிட் ஓர்லேருந்து ரேடியம் அப்படிங்கிறத பிரித்தெடுக்கக்கூடிய நிறுவனம். அப்போ இந்த நிறுவனம் கூட அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கு தேவையான அனைத்து விதமான இரவில் ஒளிரக்கூடிய உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியம் இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய வாட்ச். அந்த வாட்ச் இரவு நேரத்தில் கரெக்டாக துல்லியமாக அதனுடைய மணியை காண்பிக்க வேண்டும். இதுக்காக 3 ஃபேக்ட்ரியை நிறுவுறாங்க இந்த யுஎஸ்ஆர்சி அப்படிங்கிற நிறுவனம். இந்த ஃபேக்ட்ரியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். அவங்க எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய டாஸ்க் வாட்ச் இருக்கும். அந்த வாட்சினுடைய டயல் மற்றும் எண்களில் இந்த ரேடியம் பெயிண்டை மார்க் பண்ணணும். ஆனால் ரேடியத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த நிறுவனத்தை ரன் பண்ணவங்களுக்கு தெரியும். பட் இந்த பெண்களிடம் உண்மை மறைக்கப்பட்டது. அந்த ப்ரஷ்ஷினுடைய ஷேப் கொஞ்சமாக மாறும்போது உங்கள் நாவில் கொஞ்சமாக அந்த நாக்கில் தடவிட்டு அந்த ப்ரஷ்ஷை ஷார்ப்பாக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி டயலில் பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ரேடியத்தினுடைய பாதிப்பினால் இறந்த பெண்களுடைய எண்ணிக்கை இதுவரையிலும் ஒரு மர்மமான முடிச்சு தான். 4000க்கும் அதிகமான பெண்கள் இந்த வேலையில் ஈடுபட்டிருந்த போது நூற்றுக்கணக்கான பெண்கள் புற்றுநோய்களாலும் உடல் உபாதைகளாலும் உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களுக்கான இழப்பீடு இப்போதும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ரேடியம் கேர்ள்ஸை பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ரேடியம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இதனுடைய முழு காணொலியை பார்க்கலாம்.